அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. இறப்புக்கு பின்னால் வருவது மறுமை. வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது வருவது மறு உண்மை. மறுமை என்பது இறப்புக்கு பின் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நம்மளால் பிறருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதாவது சாதகம் பாதகம் இரண்டுக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை நம்மளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. மறுமை அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறப்பவே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மறு உண்மையை இயற்கை பிரதிபலிக்கின்றது. அதாவது நம்மளுடைய செயல்பாடானது ஒன்றை நோக்கி ஆழமாக அழுத்தமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அது நம்மளுக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். தனக்கு மட்டுமே சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அது செயல்பாடு அல்ல. இதுதான் மறு உண்மை. அப்போ நம்ம செய்யக்கூடியது நம்ம குடும்ப நபர்களுக்கும் நம்ம உறவினர்களுக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்மளை சாராதவர்களுக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு செயல்தான் மறு உண்மை. அப்போ நம்மளுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு டெப்த்தாக ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும், இது மட்டும்தான் செய்வேன், ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது மறு உண்மை கிடையாது. இது இயற்கை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த செயல்பாட்டிற்கான பலனை காண்பித்துவிடும். அதாவது நீங்கள் செய்த செயல் உங்களுக்கு பயனளித்ததா மற்றவர்களுக்கு பயனளித்ததா என்பதை பிரித்து பார்த்து அந்த செயல்பாட்டிற்கான தண்டனை என்று கூட சொல்லலாம், அல்லது செய்த செயலுக்கான பலன் என்றும் கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் செய்த செயல் நன்மையாக இருந்தால் பல மடங்கு அபிவிருத்தியை கொடுக்கின்றது. செய்த செயல் உங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தால் அது உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு இழப்பீடை ஏற்படுத்தி உங்களை தனிமைப்படுத்துகின்றது. இதுதான் மறு உண்மை. பிறப்புக்கு அப்பால் வருவது மறுமை. பிறக்கும்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே வருவது மறு உண்மை. நாம் எதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்மளுக்காகவா, நம்மளை சார்ந்தவர்களுக்காகவா?